ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் குருத்தோலை ஞாயிறின் மாலை வேளையில் நடக்கின்ற இந்த அருமையான ஆவிக்குரிய கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் சாஸ்திரியார் குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். லென்டன் நைட் ஃபார் ஜீசஸ் has been going on for the past 6 years. It's a marvelous thing. 6 வருடங்களாக இந்த வாலிப உள்ளங்கள் ஒன்றாக சேர்ந்து இப்படிப்பட்ட குருத்தோலை ஞாயிறிலே விசேஷத்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பது அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறது. உள்ளம் நெகிழ்ந்து கர்த்தரை நான் அப்படிப்பட்ட வாலிப உள்ளங்களை இந்த திருச்சபைக்கு கொடுத்த ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தாமே இந்த 3ஆம் நாள் செய்தியும் நாம் அனைவருக்கும் நிறைவாக ஆசீர்வாதம் தருவார். பொதுவாக சாஸ்திரியாருடைய கூட்டங்களிலே முதல் நாள் முதல் பாடல் வாருமையா போதகரே, அந்த பாடல் இல்லாதபடிக்கு எந்த ஒரு சாஸ்திரியார் கூட்டமும் துவங்காது. அதை பாட நீங்கள் கேட்டீர்கள். அதே போல சாஸ்திரியார் கூட்டங்களின் கடைசி நாள் கடைசி பாடல் ஒரு பாரம்பரிய மங்கள பாடல் உண்டு. சோபனமே சோபனமே என்கின்ற ஒரு மங்கள பாடல் உண்டு. இப்போதும் செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக கர்த்தருக்கு மகிமையாக, கர்த்தருக்கு புகழ்ச்சியாக, கோமகனார் குமாரன் கொற்றவன் கிறிஸ்து இயேசுவுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் என்கின்ற அழகான அர்த்தமுள்ள பாடலை பாட கேட்டு ஜெபத்தோடு நாம் இந்த செய்தியை தியானிப்போம். கோமகனார் குமாரன் கொற்றவன் கிறிஸ்து இயேசுவுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். கோமகனார் குமாரன் கொற்றவன் கிறிஸ்துவுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்தேசுவுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். கோமகனார் குமாரன் கொற்றவன் கிறிஸ்துவுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்தேசுவுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஜோதி திருப்பரனா, ஜோதி திருப்பரனார் போதிய மறை பாடி. ஜோதி திருப்பரனார் போதிய மறை பாடி. ஓடி ஒழுக தீரம் கோரி நின்றேனே சுவாமி. ஓடி ஒழுக தீரம் கோரி நின்றேனே சுவாமி. போதிய கரம் ஞானம் எனக்கருள் மோதியே இடராதுனி காத்தருள். போதனை தனையே கொடுத்திடு சோதனை கெனையே விலக்கிடு. கோமகனார் குமாரன் கொற்றவன் கிறிஸ்துவுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்தேசுவுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். परिपाला सर्व सृष्टि को शरीशयुं परिगार. सहतुरु संगार संगीतम केट्कुं सत्य तिरुदयाळ. उत्तम पंगाळ उत्तम पंगाळ உயர்திருமானுவேலன். உத்தம பங்காள உயர்திருமானுவேலன். உற்ற துணையும் அவன் உவந்தோர்க்கு உபகாரன். உற்ற துணையும் அவன் உவந்தோர்க்கு உபகாரன். குற்றமெள்ளளவும் மற்ற பொற்பரன் சுற்றமும் மற்றும் அத்தனையும் அவன். நிறைவிலும் பெருங்குறைவிலும் இறைவனே என கருமையானவர். கோம
கொற்றவன் கிறிஸ்துவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்தேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தேவனின் சித்தம் பிரகாசித்து வாழ்ந்திட்ட பூவியில் நித்தம். சாதித்த நீதி ததோ அலகரனை மாய்த்திட்டரை மகத்துவம். காண கிடைக்கா கரு காண கிடைக்கா கருணாகரன் குணபாலன். காண கிடைக்கா கருணாகரன் குணபாலன். ஞாலமதில் இவரே ஞானமை மணவாளன். ஞாலமதில் இவரே ஞானமை மணவாளன். தானமாய் பிற தந்த தருமபாலன். தாகம் தீர்த்திட வந்த பரோபகாரன். பாட்டையும் துரைநாயகன் தன் மன்றாட்டையும் தாகம் கொண்டே கேட்டிடும் கோமகனார் குமாரன். கொற்றவன் கிறிஸ்துவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்தேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சன்னிதானத்தில் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த 2 தினங்களாக ஒரே வேத பகுதியை மையமாக வைத்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் துவங்கி 32ஆம் வசனம் வரை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் துவங்கி 32ஆம் வசனம் வரை நாம் பக்கம் 106 திறந்து வைத்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றும் உலகத்திலே தரம் வாய்ந்த போதனை கதைகள் என்று சொல்லப்படுகின்ற வரிசையிலே முதல் இடத்தை பிடித்துக் கொண்டு நிற்பது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைதான். Even today this parable is placed first in the top 10 short stories of the entire world. முதல் 10 கதைகளிலே, உலகம் முழுதுமாக சொல்லப்படுகின்ற போதனை கதைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த சிறுகதை தான் இன்றும் 2000 ஆண்டுகள் கடந்தும் முதல் இடத்தை பிடித்து நின்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வில்லியம் பார்க்லே என்பவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியிலே நாம் கடந்த 2 தினங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 3 மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் உண்டு. இளைய குமாரன், மூத்த குமாரன், தகப்பன். இவர்களை குறித்து தான் நாம் கடந்த 2 தினங்களாகவும் இந்த நாளிலும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாளிலே இளைய குமாரனை குறித்து நாம் தியானம் செய்தோம். நேற்றைய நாளிலே மூத்த குமாரனை குறித்து நாம் தியானம் செய்தோம். இன்றைய நாளிலே கடைசியாக மிக முக்கியமாக நபராக காணப்படுகின்ற அந்த தகப்பனை குறித்து நாம் தியானம் செய்யவிருக்கிறோம். முதல் நாளிலே நான் சொன்னேன், இளைய குமாரன் என்று சொன்ன உடனே நமக்கு இடம் புரியாத ஒரு வெறுப்பு, கசப்பு உண்டாகிறது, ஒரு அருவருப்பு உண்டாகிறது. அவன் துன்மார்க்கன், அயோக்கியன், துணிகரமாய் பாவங்கள் செய்தவன். தகப்பனுடைய ஆஸ்தியை பிரித்து கேட்டு விடைபெற்று கொண்டு சென்று தூர தேசத்துக்கு சென்று துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி வேசிகளோடு பாவம் செய்து தன் சொத்தை அழித்தவன் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனால் சற்று ஆழமாக அவன் வாழ்க்கையை நாம் தூய ஆவியனுடைய துணை கொண்டு தியானிக்கின்ற சமயத்தில்
அவன் வாழ்க்கையிலே காணப்பட்ட 3 அருமையான நிலைகளை குறித்து நாம் தியானித்தோம். In fact, this younger son went through 3 different stages in his life. That's what we saw on the first day. முதல் நிலையிலே he had rebellion in his life. அவனுடைய வாழ்க்கையிலே மனக்கடினம் காணப்பட்டது. இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலே 3 நிலைகள் காணப்பட்டது. முதல் நிலை என்ன? மனக்கடினத்தோடு அவன் தன் வாழ்க்கையை துவங்கினான். He started his life as a rebellious son. He had rebellion in his life. மனக்கடினத்தோடு தன் வாழ்க்கையை துவங்கினான். அது அவனுடைய முதல் நிலை. இரண்டாவது நிலை என்று சொல்லி நாம் பார்த்தோம். he had repentance in his life. Though he was rebellious in his nature, later on he repented for what he has done in his life. அவன் செய்த பாவங்களை குறித்து மனம் திருந்தினான், ஒப்புரவானான். He had repentance in his life. இரண்டாவது நிலை என்ன? அவன் மனம் திரும்பினான். மனக்கடினம் உள்ளவன் மனம் திரும்பினான். அது இரண்டாவது நிலை. மூன்றாவது காரியம் என்ன? Finally he had rejoicing in his life. மன மகிழ்ச்சியுள்ள மகனாக தன் வாழ்க்கையை நிறைவு செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். He had rebellion, repentance and rejoicing in his life. அவன் வாழ்க்கையிலே மன கடினம் காணப்பட்டது, மனம் திரும்புதல் காணப்பட்டது, இறுதியாக மன மகிழ்ச்சி காணப்பட்டது என்று சொல்லி நாம் தியானம் செய்தோம். நேற்றைய நாளிலே மூத்த குமாரனை குறித்து பார்க்கும்போது, மூத்த குமாரன் என்று சொன்ன உடனே நமக்கு ஆகா இவன் நல்லவனாயிற்றே, நீதிமானாயிற்றே, சன்மார்க்கனாயிற்றே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் கீழ்ப்படுதலுமாய் வாழ்ந்த மனிதனாயிற்றே என்று சொல்லி மேற்புறமாய் பார்க்கின்ற சமயத்தில் யோசித்தோம். ஆனால் நேற்று சற்று ஆழமாக தூய ஆவியினுடைய துணை கொண்டு பார்க்கின்ற சமயத்தில் அவன் வாழ்க்கையில காணப்பட்ட 3 பொல்லாத குணங்களை குறித்து நாம் ஆழமாக தியானித்தோம். அது என்ன 3 பொல்லாத குணங்கள் மூத்த குமாரன் வாழ்க்கையில காணப்பட்டது? The first and foremost thing that he had was he was selfish. He was selfish. மூத்த குமாரனுடைய வாழ்க்கையிலே சுயநலம் காணப்பட்டது. அதை குறித்து நாம் தியானம் செய்தோம். இரண்டாவதாக அவன் வாழ்க்கையில he was not only selfish but also self-righteous. சுயநீதியும் அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது. சுயநலம் உள்ளவன், சுயநீதி உள்ளவன். He was selfish and self-righteous as well. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நியாயமற்ற கோபம் அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது. He was scornful as well. Scornful என்றால் he had unjust anger in his life. 3 எஸ்ஐ என்று குறித்து நாம் பார்த்தோம். Selfish, self-righteous and scornfulness. சுயநலம், சுயநீதி, நியாயமற்ற கோபமுடையவனாக காணப்பட்டான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மூத்த குமாரனுடைய வாழ்க்கையிலே 3 குணங்கள் காணப்பட்டது. இளைய குமாரனுடைய வாழ்க்கையிலே 3 குணங்கள் காணப்பட்டது. இன்றைய நாளிலே தியானிக்க போகிறோமே தகப்பன். அவன் வாழ்க்கையில எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ஒரு குணம் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன குணம்? எந்த பக்கத்தில் பார்த்தாலும் தகப்பனுடைய வாழ்க்கையில ஒரே குணம். அது என்ன? அன்பு, 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 அன்பு. இது மட்டும்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆகவே தான் இந்த அருமையான ஓமைக்கு தலைப்பாக கெட்ட குமாரன் என்று சொல்லி சொல்லக்கூடாது என்று சொல்லி சரித்திர வேத ஆராய்ச்சியாளர் சொன்னார்கள். This parable should not be titled as the prodigal son. Instead, it should be given the right title as the repentant son என்று சொல்லி வாரன் விஎஸ்பி சொன்னார். கெட்ட குமாரன் இல்லை, உண்மையான கெட்ட குமாரன் யார் என்று சொல்லி நேற்றைய நாளிலே பார்த்தோம். உண்மையான கெட்ட குமாரன் மூத்த குமாரன் தான். இளைய குமாரன் மனம் திரும்பினான். ஆனால் மூத்த குமாரன் தன் சுயத்தை குறித்தும் சுய நீதியை குறித்தும் ஒருவேளை நியாயமற்ற கோபத்தை குறித்து மனம் திரும்பவும் இல்லை, ஒப்புரவாகவும் இல்லை. ஆகவே உண்மையான கெட்ட குமாரன், the real prodigal son was not the younger son but the elder son என்று சொல்லி நேற்றைய நாளிலே பார்த்தோம். ஆகவே repentant son, மனம் திரும்பிய மைந்தன் என்று சொல்லுகின்ற தலைப்பை விட மிக பொருத்தமான தலைப்பு இந்த பகுதிக்கு the loving father, பாசமுள்ள தகப்பன், அன்புள்ள அப்பா. அதுதான் இந்த ஓமைக்கு மிக பொருத்தமான தலைப்பு என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். விஎஸ்பி என்பவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் எப்படி சொல்லுகிறார்? The extent of love exhibited by the father was far more greater than the extent of sins committed by the younger son. பொருள் என்ன? இளைய குமாரனுடைய பாவத்தின் ஆழத்தை விட தகப்பனுடைய பாசத்தின் உயரம் பெரியது. நான் மறுபடியும் சொல்றேன், இளைய குமாரன் செய்த பாவத்தின் ஆழத்தை விட தகப்பனுடைய பாசத்தின் உயரம் பெரியது. ஆகவேதான்
பாசமுள்ள தகப்பன், அன்புள்ள அப்பா என்று சொல்லி மிகச் சரியான தலைப்பாக இது இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேத பண்டிதர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவாமி சொல்லுகின்ற இந்த அதிகாரத்தில் காணப்படுகின்ற மற்ற 2 உவமைகளிலே காணாமல் போட்ட ஆட்டை தேடி மெய்ப்பன் புறப்பட்டு சென்றான், தொலைந்து போன காசை தேடி ஸ்திரீ புறப்பட்டு சென்றாள். ஆனால் தொலைந்து போன மகனை தேடி தகப்பன் செல்லவில்லை. நன்றாக கவனிங்கள், தொலைந்து போன மகனை தேடி தகப்பன் செல்லவில்லை, மாறாக தகப்பனின் அன்பு மகனுக்கு பாவ மன்னிப்பை நேராக உந்தி தள்ளியது. ரொம்ப அழகா இருக்கு. ஆகவேதான் பாசமுள்ள தகப்பன். தகப்பனுடைய அன்பு மகனுடைய உள்ளத்திலே கிரியை செய்து பாவ மன்னிப்புக்கு நேராக அவனை உந்தி தள்ளியது, அவனை ஏவி எழுப்பியது. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்பு, இயேசுவின் அன்பு நம் குணப்படும்படி நம்மை ஏவுகிறது. அதுதான் உண்மை. அதை குறித்து தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவ தயவு உன்னை குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. தேவனுடைய தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. உங்களை என்னையும் கடவுளுடைய அன்பு தான் நெருக்கி ஏவுகிறது. பாவ மன்னிப்புக்காக, பாவ மன்னிப்பை தேடும்படியாக தேவனுடைய தயவு நம்மை நெருக்கி ஏவுகிறது என்பதை அறியாதபடிக்கு அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை செய்து கொண்டிருக்கிறோமோ. எத்தனை அன்புள்ள ஆண்டவர் அவர், சொல்வதற்கு அருமையான ஆண்டவர் அவர். சாஸ்திரியார் தமது கீர்த்தனையிலே பாடுகிறார், சொல்லருமை ஞானரே மேன்மை பிரபுவே என்கின்ற அர்த்தமுள்ள கீர்த்தனை பாடலை பாடு கேட்டு நாம் தொடர்ந்து செய்தியை தியானம் செய்வோம். சொல்லருமை ஞானரே மேன்மை பிரபுவே. சொல்லருமை ஞானரே மேன்மை பிரபுவே சுரூபம் தாருப கோனாரே உரை சொல்லருமை ஞானரே மேன்மை பிரபுவே சுரூபம் தாருப கோனாரே பல்லரும் சிறந்து மனுவானாரே பல்லரும் சிறந்து மனுவானாரே உயர் இல்லறம் துறந்து குடிலானாரே உரை சொல்லருமை ஞானரே மேன்மை பிரபுவே சுரூபம் தாருப கோனாரே. மாட்டாயர் தேட்டும் வஸ்து பிரகாரி மிகு
பொக்கிஷத்தால் முகம் பார்த்தாரே, பெரும் பொக்கிஷம் போல் எம்மை சேர்த்தாரே. உரை சொல்லருமை ஞானரே, மேன்மை பிரபுவே சுரூபம் தாருப கோனாரே. ராஜாவின் மைந்தாவே, தமிழ் பாபேத நாயகன் சொந்தாவே. தாவீது ராஜாவின் மைந்தாவே, தமிழ் பாபேத நாயகன் சொந்தாவே. சந்ததம் சந்ததம் பொங்காதனமே, சந்ததம் சந்ததம் பொங்காதனமே. லட்சம் வந்தனம் வந்தனம் சங்கீதனமே. உரை சொல்லருமை ஞானரே, மேன்மை பிரபுவே சுரூபம் தாருப கோனாரே. உரை சொல்லருமை ஞானரே, மேன்மை பிரபுவே சுரூபம் தாருப கோனாரே. அன்புள்ள அப்பா அல்லது பாசத்தின் தகப்பன். The right title for this parable must be the loving father. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. எல்லாம் சரிதாங்க, இந்த தலைப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. அன்பின் சிகரம் அவர், பாசத்தின் உச்சக்கட்டம் அந்த தகப்பன். ஆனா அப்படிப்பட்ட அன்பின் சிகரம், பாசத்தின் உச்சக்கட்டம் மகனை தேடி போயிருக்கலாம் தானே? ஒரு நல்ல கேள்வி பாருங்க, நியாயமான கேள்வி. அவர் ஏன் வீட்டிலே இருக்கணும்? அவர் தேடி போய் கண்டுபிடிச்சு மகனை கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? இது நல்ல கேள்வி, நியாயமான கேள்வி. அவர் எப்படி அன்புள்ள அப்பான்னு சொல்ல முடியும்? அவர் வீட்டில் இருந்துட்டாரே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, சற்று ஆழமாக இந்த பகுதி நாம் தியானிக்கின்ற சமயத்தில் நன்றாக கவனிங்கள். இந்த லூக்கா என்னும் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட மற்ற 2 ஊமைகளை கவனியுங்கள். காணாமல் போன ஆடு, காணாமல் போன ஆடு. ஆடு காணாமல் போய்விட்டது. காரணம் என்ன? மதியினம். யாருடைய மதியினம்? ஆட்டின் மதியினம், மெய்ப்பனின் மதியினம் அல்ல. காசு தொலைந்து போய்விட்டது. காசு தொலைந்து போய்விட்டது. காரணம் என்ன? கவனக்குறைவு. யாருடைய கவனக்குறைவு? அந்த ஸ்திரீயினுடைய கவனக்குறைவு. அந்த ஸ்திரீயினுடைய கவனக்குறைவு. The sheep was lost because of foolishness. The coin was lost because of carelessness. But the son was lost not because of foolishness and carelessness, but because of his own willfulness. மகன் தொலைந்து போய்விட்டான். காரணம் என்ன? கவனக்குறைவும் அல்ல, மதியீனமும் அல்ல. தன் சுய விருப்பத்தினாலே இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு தானே விருப்பத்தோடு தகப்பன் வீட்டை விட்டு பிரிந்து சென்றான். தகப்பன் தொலைக்கலையா, தகப்பன் வீட்டை விட்டு அனுப்பல. இவனே விரும்பி கேட்டு தகப்பனுடைய சித்தத்துக்கு மீறாக தன் சுய சித்தத்தின்படி புறப்பட்டு பிரிந்து சென்றான். இவனே புறப்பட்டு சென்றான், இவனே பிரிந்து சென்றான். ஆட்டுக்கு அறிவு கிடையாதியா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். 5 அறிவு தான் உண்டு. எது நன்மை எது தீமைன்னு சொல்லி தெரியாது. எங்கு ஆபத்து எங்கு தீமை இருக்கு என்று சொல்லி தெரியாது. 5 அறிவுள்ள ஒரு ஜீவன் அது. அதுவாக திரும்பி வர முடியாது. மெய்ப்பன் தான் சென்று தேடி கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். அதுதான் நியாயம். காசுக்கு என்ன தெரியும்? அது ஒரு அகிரணை பொருள், ஒரு ஜடம். அது ஒண்ணுமே தெரியாது. அது மறுபடியும் ஸ்திரீயிட்ட போய் சேராது. கவனக்குறைவினாலே தொலைத்து விட்ட அந்த ஸ்திரீ தான் புறப்பட்டு வந்து விளக்கை கொளுத்தி காசை கண்டுபிடித்து தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மகன் அஞ்சறிவில்லை, ஜடமும் கிடையாது, அகிரணை பொருளும் கிடையாது. உயிருள்ளவன், 6 அறிவு படைத்தவன். நன்மை தீமை தெரியும். இது சரி, இது தவறு, இது பாவம், இது நற்குணம், இது எல்லாமே தெரிந்தவன். தானே விரும்பி செல்கிறான்.
தகப்பன் அனுப்பவில்லை, தகப்பன் தொலைக்கவும் இல்லை, இவன் மதியத்தால் புறப்பட்டு செல்லவும் இல்லை. தன் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை உல்லாசமாக தவறான விதத்திலே நான் அனுபவிக்கப் போகிறேன் என்று சொல்லி தானே விரும்பி சென்றான். ஆகவே 6 அறிவு உள்ள அந்த மனிதன் தான் திரும்பி தகப்படத்திலே வர வேண்டும். அதற்காகத்தான் தகப்பன் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தான். அன்பானவர்களே, ஆனாலும் கூட தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் முழு கிராமத்துக்கும் கெட்ட பெயரை அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்ட அந்த மகனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. இவ்வளவு வேதனைப்படுத்தி எல்லாருக்கும் முன்பதாக ஒரு தலைக்குடும்பை கொடுத்த ஒரு மகனை மறுபடியும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவசியமே இல்லை. ஆனாலும் அந்த நிலைமையில தன்னை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி தலைக்குணவை ஏற்படுத்தின அந்த மகன் வரமாட்டானா என்று சொல்லி ஏங்கி தவித்து புலம்பி கண்ணீர் விட்டு பெருமூச்சு விட்டு ஏமாற்றத்தோடு காத்திருந்து அவன் வந்தவுடனே ஓடி சென்று அவனை கட்டி தழுவி வரவேற்றானே, அங்கு பார்க்கிறோம் தகப்பனுடைய அன்பின் உச்ச கட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் பாசமுள்ள தகப்பன் அன்பின் அப்பா என்று சொல்லி சரியான ஒரு தலைப்பை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இவனே புறப்பட்டு சென்றான். எனக்கு தகப்பனுடைய அன்பு வேண்டாம், ஐக்கியம் வேண்டாம், பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டாம், என் வழியை நானே தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி இவனே புறப்பட்டு சென்றான். திரும்பி வந்தானே, அவனை ஏற்றுக்கொண்டானே. அது எத்தனை பெரிய அன்பு அன்பானவர்களே. இன்னைக்கு நீங்களும் நானும் நாம் தான் வழி விலகி போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம அனுப்பல, அவர் நம்மை தொலைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினரே சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அதுதான் உண்மை. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்ம பாவம் செய்வதற்கு ஒருவேளை மற்றவர்களை காரணம் சொல்ல முடியாது, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணம் சொல்ல முடியாது. We cannot blame others for all our sins. We cannot blame the circumstances as well. நாம் சுயத்தை விரும்பி இந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி செய்கிறோம், இழுக்கப்பட்டு சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தான் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை தூர தேசம் போயிருந்தாலும் சரி, பாவத்தில் நமக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒரு மெய்யான தகப்பன் உண்டு. மறந்து போக வேண்டாயா. அன்புள்ள தகப்பன், பாசமுள்ள பரம தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு தூரம் பாவத்தில் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய்விட்டாலும் கூட திரும்பி வரமாட்டாமோ என்று சொல்லி ஏங்கி தவித்து பெருமூச்சோடு காத்து கொண்டிருக்கிற பரம தகப்பன் நமக்கு உண்டு ஐயா. மறந்து போகாதீங்க வாலிப மகனே மகளே. எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, திரும்பி வரமாட்டாயா, நீதான் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற பரமபிதா நமக்கு உண்டு. எத்தனை அன்புள்ள ஆண்டவர் அவர், எத்தனை பாசத்தின் சிகரம் அவர், நம்முடைய ஆண்டவர். அவரை போல உலகத்திலே வேற தெய்வம் எந்த ஜனங்களுக்கு உண்டு? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தர் நம்மை தம்முடைய ஜனங்களாக ஏற்றுக்கொண்டாரே. எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள் நீங்களும் நானும். உலகமே புகழ்ந்து போராட்டுகின்ற வியந்து போற்றுகின்ற ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவருடைய அன்பு அப்படி செய்கிறது. உலகமே